மாவட்டம் கடலாடி வட்டம் கரசகுளம் பஞ்சாயத்தில் இருந்து அன்னவனாக்கிப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த ஏரியாவை சுற்றி ஒரு 5000 ஹெக்டருக்கு மேலே மிளகா தான் நாங்கள் சாகுபடி பண்ணுறோம். சாகுபடி பண்ணுறது வருஷம் எப்படின்னா, போன வருஷம் வெள்ளம் வந்து பூரா செடியை கொண்டு போய் ஒரு இதுவுமே வராமல் போச்சு. இந்த வருஷம் என்னன்னா, நாங்கள் விலை இருக்கு, இந்த மாதிரி மிளகா சாகுபடி ஒன்று போட்டு வச்சோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 45,000 50,000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சதுல இப்ப பாருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு செடி பூரா இப்படி கறி செஞ்சு போச்சு. இது என்ன நோய்னு கேட்டா செண்டால நோயின்னு சொல்றாங்க. இதுக்கு மருந்து இருக்குமா அப்படின்னு விசாரிச்சோம்னா இதுக்கு மருந்தே கிடையாதுங்க. நாங்க என்னதான் பண்றது? எங்களுக்கு அழுகுதான் சார் வருது. இது 50,000 60,000 செலவழிக்காக போட்டு இப்படியே வருஷம் இப்படியே போச்சு. நாங்க என்ன பண்றது? இந்த கவர்மெண்ட் எவ்வளவுக்கு சார் இருக்கு? இதான் எங்களுக்கு முன்னாடி பண்றாங்களா? ஒரு இது இல்லை. போன வருஷம் 2,000 ரூபாய் இருக்காது சார். 2,000 ரூபாய் நாங்க என்ன பண்றது? 2,000 ரூபாய்க்கு நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. இத பார்த்து தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது எங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி உத்தரவிடுறோம். இப்படியே போச்சுன்னா நாங்க என்ன பண்ண? போன வருஷம் வெள்ளம் வந்து வெறும் 2,000 ரூபாய் கொடுத்தீங்க. இது தரைக்குடிக்கு உள்வட்டத்துக்கு உள்பட்ட செஞ்சடை நார்வம், கரசகுளம், அன்னவனாக்கிப்பட்டி, உச்சிநத்தம், சேராசூரம், ராமலிங்கப்பட்டி, செவுல்பட்டி, இந்த உள்வட்டம் பூரா ஒரு 5000 ஏக்கருக்கு ஹெக்டேருக்கு மேல மிளகாய் சாகுபடி செய்து ரொம்ப பாதிக்கப்பட்டு செந்தால நோய் விழுந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கும். வாங்கின கடனை கட்ட முடியவில்லை, சொசைட்டி கடனை கட்ட முடியவில்லை. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவழிச்சு கடனை கட்ட முடியாம இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இக்கட்டான நிலைமையில நாங்க இருக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்ட ஆட்சியாளர் கூடிய சீக்கிரம் இதை ஒரு தோட்டக்கலைத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், தாலுகா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அனுப்பி இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தாய்மொழி கேட்கிறேன். பேர் அப்பனசாமி, கரசகுளம். பேர் செல்வி. இந்த மாதிரி போன வருஷம் வெள்ளமா வந்து பூரா அழைச்சிருச்சு. இந்த வருஷம் வந்து ஒரு நோயாளி செந்தால் நோய் வந்து பிடிச்சிருச்சு. நாங்க என்ன செய்ய? நாங்க பூரா நிறைய பூரா அடமான வச்சு நாங்க எப்படி கட்டி கொடுப்போம் பிள்ளைகளை? அப்புறம் நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். எங்களால முடியல, பூரா விவசாயம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப நாங்க கஷ்டப்படுறோம். நீங்க அதுக்கு என்ன தீர்வு போட்டு செய்யுங்க. இந்த மாதிரி போன வருஷம் இப்ப 5-6 வருஷமா இப்ப வெள்ளம் வச்சு ஒண்ணுமில்லாம போச்சு. இந்த வருஷம் நீங்க நோய் பிடிச்சு போச்சு. நாங்க என்ன செய்ய? பிள்ளையோட கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தை எப்படி காப்பாத்த? நீங்க ஒரு தீர்வு செய்யுங்க எங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.